பரணி கேக்குதா? அப்படியே அப்படியே விட ஆரம்பிங்க. டக்குனு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, நான் வெளியே இருக்கேன், அப்டேட்டும் சொல்ல முடியாது, நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. ஓகே 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 ப்ரோ, சொல்லிட்டா போச்சு. அதெல்லாம் ஒரு மேட்ரா? சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. ஓகே, ஒரே நிமிஷம். விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட சக்சஸ் மீட்டு தெலுங்குல நடந்துட்டு இருக்கு, தெலுங்கு சைடில். அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் வாய்ஸில் அந்த ஒரு பொயட்ரி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்ஸ் மோர் படத்துலேருந்து. ஹேஷம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு 1-2 நிமிஷத்துக்கு தான் நல்லா இருந்துச்சு. கலிஃபா பிருத்திவிராஜ் படம், அந்த படத்தோட புக்கிங்ஸ் நாளைக்கு ஈவினிங் 4 PM ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கேரளாவில் வந்து 9 AM ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் சம்பர்லா ஏட்டி கட்டு ஒரு தெலுங்கு ஃபிலிம், சாய் துர்கா தேஜ் அவர் தான் நடிக்கிறாரு, ஐஸ்வர்யா லட்சுமி நடிக்கிறாங்க. அந்த படம் Jan 12, 2027 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சர்தார் 2லேருந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து 51 இயர்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் அவர் வந்து சினிமா துறைக்கு வந்து 51 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை தர்மன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டாடினாங்க கேக் வெட்டி. அதுக்கு வந்து ஆர்கேஎஃப்ல இருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன விலை அந்த படம் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் அர்ஜுன் தாஸோடது லவ், அந்த சீரியஸ் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். விஷன் குவெஸ்ட் அந்த படம் டிவி சீரீஸ் October 14 டிஸ்னி ப்ளஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேட் அந்த படத்தோட புது ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூட்டோபியா 3 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கிரெடிபிள்ஸ் புது படம் அதுவுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்கிரெடிபிள்ஸ் 3 ப்ரோ? ஆமாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, விட்டு போயிருந்துச்சுன்னா. விஸ்வநாதன் சன்ஸோட சக்சஸ் மீட் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதைத்தானே ஃபர்ஸ்டே சொன்னேன். அப்படியா? யாராவது ஸ்டார் வார்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அசோகான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கு. அதோட சீசன் 2 ட்ரெய்லர் விட்டுருக்காங்க D23ல அந்த அந்த ஈவெண்ட்ல. ஏப்பா அது நிறைய இருக்குப்பா ஸ்டார் வார்ஸ், அதனால நான் அதை ஃபாலோ பண்றது இல்லை. நானே அந்த ஒரிஜினல் ட்ரைலர் மட்டும் தான் பார்த்துருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு யாராவது புதுசா படத்துக்கு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க, இல்லை ஓடிடில ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, பேசுவோம். நான் இன்னைக்கு அரூபின்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் படம் பார்த்தேன் ப்ரோ. மோகன் இல்ல ஆமா ஒத்துக்கிறேன், இல்லன்னா சொல்ல வரல. ஆமா அக்கா அழகா இருந்தாங்க, அந்த மாதிரி பார்த்தேன். இது படமான்னு பாத்தீங்கன்னா படமா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான அவுட்புட் தான். இது மாதிரி நிறைய தமிழ் சினிமால தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்ப ஏன் மலையாள சைட்ல இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. மலையாளத்துலயும் நிறைய உப்புமா படங்கள் வருது மோகன். அது நிறைய பேருக்கு கண்ணுல தெரியறது இல்லை, அவ்வளவுதான். நான் எவ்வளவோ படம் பார்த்து எவ்வளவோ ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கிறேன். இது பழைய இல்ல ப்ரோ, நான் ரீசெண்டா பார்த்ததுல ஒரு பழைய இந்த பழைய 2010 அந்த ரேஞ்சில மேபி வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இப்பயாச்சும் வந்திருக்கா ரீசெண்டா அந்த மாதிரி? அப்படியெல்லாம் இல்ல மோகன், அதாவது நம்ம தமிழ்ல இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு தமிழ்ல வர முக்கப்படம் எல்லாம் தெரியுது. தெலுங்க ஃபாலோ பண்ணா இங்க விட அங்க அதிகமா வந்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ஆளுக படம், தெரிஞ்சவங்க படங்கிறக்காட்டி இந்த படம் மட்டும் தான் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்கேயும் மொக்க படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இல்லண்ணா, நான் மொக்க படங்கள்ல சொல்ல, இந்த மாதிரி ஹாரர் அந்த அந்த இதுல சொல்றேன். பியூர் ஹாரரா? சரி, அதை விடுங்க, இது பேசுவோம். ஓகே, வருதா? ஓகே, எனக்கு தான் தெரியல போல. படமா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருந்துச்சு. மேக்கிங்காவும் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும், அந்த ட்விஸ்ட் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா அது ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மெயினா அந்த பேய், அவங்க பேய் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல எனக்கு. சரி, இது அது படத்திலேயே வந்து ஒழுங்கா காமிக்கல. ஏன்னா படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பேயின்னு சொல்றாங்க, ஆனா எல்லா கண்ணுக்கும் தெரியுது. அது எனக்கு என்னன்னு எனக்கு புரியல. ஒரு சிலதான் வந்து காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சிலதான் வந்து காமிக்கிறாங்க. அவங்க அந்த படத்துல உள்ள கேரக்டர்ஸுக்கே, அதுல வந்து அவங்களுக்கே வந்து அந்த மேக்கர்ஸ்க்கே வந்து ஒரு தெளிவான ஒரு இதுலன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாவுமே வந்து நம்ம நிறைய அந்த கேள்விப்பட்ட மாதிரி இந்த மோகினி இந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்டுக்கு ஒரு 40 நிமிஷம் செட்டப்கே வந்து போயிடுது. அந்த பேய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த
செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நல்லா ஐ மீன் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது வந்து ஓகே ஓரளவுக்கு இந்த தேர்ட் ஆக்ட் அந்த ஃபைனல் ஆக்ட் வரும்போது தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் சொன்ன மாதிரி நான் ரொம்ப அந்த ட்விஸ்ட்டை நான் என்ஜாய் பண்ணேன். நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன், அதெல்லாம் இல்லாம வேற விதமா ரொம்ப சூப்பரா முடிச்சிருந்தாங்க. மெயினா ஸ்பூன் ஃபீட் பண்ணாம அழகா வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு இதை கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு ஹாரர் படம், அவ்வளவுதான். உங்கள்கிட்ட இது அமேசான் பிரைம்ல ஓடிடில இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. நான் மலையாள வருஷம் தான் பார்த்தேன். நீங்க பார்க்கணுன்னா பாருங்க. அவ்வளவுதான் என்னோட இது. இன்னைக்கு இந்த படம் தான் பார்த்தேன். சூப்பர். நீங்க பாத்தீங்களா? ஆதி ப்ரோ மகுடம் போல. ஏன்டா மகுடம் போனேன் நானு? அதான் இவ்வளவு பேர் கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் சினிமாவை நீங்க வாழ வைக்கலன்னா யார் ப்ரோ வாழ வைப்பா? நான் ஏன்டா வாழை கொள்ள தென்னைலாம் வைக்கணும்? அதுவே வாழ்ந்துட்டு போதுடா. அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து எல்லா படத்துலயும் ஒரு டேக் அவே இருக்கும்ல, இந்த படத்துல ஏதாவது டேக் அவே இருக்கும், போய் பாருங்க. என்னையவே அங்க இருந்து டேக் அவே பண்ண முடியாம பெருசுனா சங்கடம். வேணாம். பரணி அதான் அந்த படத்தோட டேக்காவே வந்து எப்படி படம் எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு டேக்காவே தான். எனக்கு தெரிஞ்ச ஆதி நிறைய அந்த மாதிரி பாத்துருக்கங்காட்டி இது மட்டும் புதுசா இருக்க போறது இல்ல. இல்ல எப்படி படம் எடுக்க கூடாது, இல்ல எப்படி படம் எடுக்க கூடாதுன்னு கத்துக்கிற படங்களுக்கு கூட ஒரு சில குவாலிட்டி இருக்கு. நீ எல்லாம் படமே எடுத்துருக்க கூடாதுன்றதுதான் இந்த கேட்டகரி. சரி, அந்த பிடிஎஸ் வீடியோ பாத்தீங்களா? அது பார்த்தேன், கேவலமா இருந்துச்சு. அத புகழ்றவங்களை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. இல்ல நான் ஒரு ட்வீட் பார்த்தேன், என்ன தெரியுமா போட்டாங்க, படத்தோட பிடிஎஸ்ல பயங்கரமா நடிக்கிறடா அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆனா அதுலயும் கேவலமா தான் நடிச்சிருக்காரு. எனக்கு இந்த கமெண்ட் தான் நான் பார்த்துட்டு சொன்னேன், எனக்கு என்ன கருமண்டா இது, இதே போய்டா நேச்சுரலான ஆக்டிங் நம்பிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி சிம்பிளுங்க. தேவ் சுப்ராயனும் ஒரு நிமிஷம், தேவ் சுப்ராயனும் அவரு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவர் ஃபைட் சீனை பத்தி. அவர் வந்து ஒரு சிம்பிள் சாதாரண மேட்ச் கட், அதாவது மேட்ச் கட்டுன்றது இன்னைக்கு நீங்க சினிமா அளவுக்குலாம் தேவையில்ல, ரீல்ஸ்ல வந்து டிரான்சிஷன் கட் பண்ணுவாங்க. அந்த லைட்டு முன்னாடி வந்து அந்த கை நிற்கும் போது டக்குன்னு இந்த லைட்ல இருந்து பின்னாடி இருக்கிற லைட்டுக்கு நம்ம கட் பண்றோம் அப்படின்னு. இது மேட்ச் கட், சாதாரண மேட்ச் கட். இப்போ நீங்க இன்ஸ்டா ரீல்லாம் பண்ணுவாங்களா, ஓடி வருவாங்க, டக்குன்னு கையை கேமரா முன்னாடி வைப்பாங்க, எடுத்தாங்கன்னா வேற ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஷார்ட்டை. ஸோ சாதாரண மேட்ச் கட். மேட்ச் கட்னு சொன்னாலே புரிஞ்சிருக்கும். அதை ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் விளக்கிட்டு இருக்காரு இவரு. இந்த லைட்டிங் வருதுல, அப்படி வந்து இப்படி வரும்போது இது பண்ணும்போது இப்படி வந்து வச்சிங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும், நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லாம விளக்கிட்டே இருக்காரு. இதை நீ ஏதோ பார்த்துட்டு பா என்ன பயங்கரமா சொல்றாரு பாரியா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நின்றுகிட்டு இருக்காரு, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த இடத்துல போய் நடிச்சு காட்டிட்டு திருப்பி ஓடி வந்து வேகமா வந்து நிக்கிறாரு. அதுல கால் தடிக்கி விடுது. ஒண்ணு இந்த கலாட்டாலாம் வந்து எவ்வளவு வாங்கி தொலைஞ்சாயின்னு தெரியல. நீ கலாட்டாலாம் வந்து போடுற கேப்ஷன் எல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்கு. ஐயோ பார்த்து விஷால் ஓடி வந்த இது என்ன நடிக்கிற ஆர்வத்துல இது பண்ற இதுலயும் வந்து ஓடி உழைக்கிற விஷால் அப்படி இப்படின்னு கேப்ஷனு. இப்போ சொல்லி முடிங்க. த மோஸ்ட், அதாவது நம்ம ஃபேக்கான ஆட்களை எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 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 ஃபேக்னஸ்க்குன்னு ஒரு கை கால் உடம்பெல்லாம் முளைச்சு, அந்த முளைச்ச உடம்பு வந்து நின்றுச்சு நம்ம முன்னாடினா அதோட உருவம் எப்படி இருக்குன்றதுக்கான இது வந்து விஷால் தான். இல்ல இன்னைக்கு பேசுவீங்களா நாளைக்கு பேசுவீங்களா மகுடத்தை பத்தி? அவர் பேசுவாரு, விடுங்க. அவர் தான் மகுடத்தை பத்தி குடங்குடமா கொட்டி முடிச்சிட்டாருங்க. இன்னும் அவர்கிட்ட என்னங்க கேக்குறீங்க? ஆதி ப்ரோ, கலாட்டாவோட ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா அது வந்துட்டு சர்க்காசம் கேப்ஷன் தான் மோஸ்ட்லி. நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய நடிகையா இருந்து அவங்களே ரோட கிராஸ் பண்றாங்க, அந்த மாதிரிதான் வந்துட்டு கேப்ஷன் எல்லாம் போடுவாங்க. அது நார்மல் தான். அது காசு வாங்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த இப்போ சில பேர் இருக்காங்க இந்த மீடியா பீப்புள்ஸ், என்னன்னா இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, அது ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா இப்படிலாம் ஏன்டா கேப்ஷன் போடுறீங்கன்னு நமக்கு தோணும். அதை திட்டுறதுக்காக தான் நம்ம வந்து கமெண்டே பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு இது, அவ்வளவுதான். அவங்க வந்துட்டு அது வேணும்னே பண்ற மாதிரி தான். நிறைய இப்ப சில ட்விட்டர் ஐடி எல்லாம் நானே பாக்குறப்ப வந்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் கூவுறியோ கூவு அப்படிதான் இருக்குது எனக்கே சில கேப்ஷன் எல்லாம் பாக்குறப்ப. சரி பரணி ப்ரோ, ஸ்பாயிலர் இப்ப நாளைக்கா? எதுக்கு ஸ்பாயிலர்? விஸ்வநாதன் சென்ஸ்க்கா? விஸ்வநாத மகண்டா நாளைக்கு பேசலாம். ஓகே ஓகே. இல்ல என் ரிவ்யூ சொல்லணும். சரி அதான் ஷார்ட் ஃபார்மா முடிச்சாலாமா இல்ல சீக்வன்ஸோட சொல்லிடலான்ட்டு தான். இப்ப ஷார்ட்டா சொல்லுங்க, நாளைக்கு சீக்வன்ஸா சொல்லிக்கலாம். எனக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா எனக்கு எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப்னா ஓகே நாங்க
பட் எனக்கு இன்னைக்கு காலையில பார்த்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லைக் த செகண்ட் ஹாஃப் வெரி மச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய ஃபில்லர்ஸ் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த சீக்வன்ஸாக எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பல்தாண்ணா சாரி, இது நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு இதுதான், நானும் இதுதான் சொன்னேன். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல எனக்கு குறையா சொன்னாங்க. ஆனா எனக்கு குறையாவே எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே செட் பண்றாங்களா, அதுதானே செகண்ட் ஹாஃப்ல இது கன்க்ளூட் பண்றாங்க. அப்ப நான் கரெக்டா தானே இருக்கு இது செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செட் பண்ணது எதுவுமே செகண்ட் ஹாஃப்ல வரல. செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி தான் போச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஃபில்லர்ஸான சீன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபில்லர்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ப்ரோ நான் நேத்து மோகன் மட்டும் தனி படம் எதுவும் பார்த்தா அப்படியா? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய முடிச்சுகளை போட்டு அப்படி செகண்ட் ஹாஃப்ல அவுத்து விட்டாங்களா? இல்ல அது அது அந்த ஒரே ஒரு கேரக்டரோட கனெக்ட தான் அவர் சொல்றாப்புல செட்டப் பண்ணி வச்சாரு. அப்படியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட் பண்ணாங்க அதே ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்டான செகண்ட் ஹாஃப் இருந்தது. இல்ல அந்த கேரக்டர் தானே செட் பண்ணி கொண்டு வருவாங்க ரெண்டு சீன்ல. அதான் நினைக்கிறேன். அந்த இதுல விஸ்வநாதன் சன்ஸ் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப, ரவீனா டண்டன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப, ஒருவேளை இவங்கதான் ஜோடியோ அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை இவங்கதான் அப்பா சூர்யாக்கு வந்து ஒய்ஃபா இருப்பாங்களோ அப்படின்னாங்க. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு சூர்யாக்கு இவங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருப்பாங்களோ அப்படின்னாங்க. அப்புறம் சூர்யாக்கு ஒருவேளை இவங்கதான் வந்து செட்டப் அப்படி இப்படின்னாங்க. அப்புறமேட்டு கடைசியா வந்தப்ப கடைசியா ஒரு சாங் வந்துச்சா, வெட்டிங் சாங். அதுல வந்து இந்த ரவீனா டண்டனுக்கு இந்த படத்துல அப்பா அடிச்சிருக்காருல, அவரு இவங்க சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ வந்துச்சு. ஓ, இவங்களுக்கு தான் ஜோடி போல இருக்கு, இவங்க சூர்யாக்கு இல்ல, நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வைஃப் சூர்யா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாரு. அப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட் வைஃப் போல இருக்கு, இவங்களுக்கு அவருக்கு மனஸ்தாபம் போல இருக்கு, அதனால பேச மாட்டாரு போல இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆடியன்ஸ் உள்ள பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இது இவங்களுக்கு இல்ல, அது அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு மாத்துனாங்க. அதுவே அவ்வளவு குழப்பமா இருந்துச்சு. இவர் வந்து இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உள்ள கேரக்டர் அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படியே முடிச்சு போட்டு செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூ பண்றாங்க அப்படின்னு நிறைய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் இல்ல எனக்கு அதுதான். ஆனா டைலாக்ஸ் வேணா செம்மையா எழுதியிருக்காரு ப்ரோ. இந்த படத்துல நிறைய டைலாக்ஸ் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க. ஏன் பிரகாஷ் ப்ரோ ஸ்பாயில் பண்றீங்க? அவர் வெளியே இருக்காரு, பேச மாட்டாரு. ஏன்னா அந்த ரவீனா டண்டன் கேரக்டர் தான் நான் சொன்னேன். அதை ஃபர்ஸ்ட் லைட்டா காமிச்சிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல அந்த காமிச்சது அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு நான் சொன்னேன் தவிர மத்தபடி எதுவும் இல்லை. நான் தப்பா பேசுறாரு பிரகாஷ் ப்ரோ. ஏன் பிரகாஷ் ப்ரோ ஸ்பாயில் பண்றீங்க? ஸ்பாயிலர் சொல்றீங்க. நான் ஸ்பாயிலே பண்ணலையேங்க. என்னன்னு சொல்லவே கடைசி வரைக்கும் நான் சொல்லலையே. என்னன்னு சொல்லிட்டீங்க நீங்க, மறுபடியும் ரெக்கார்டிங்க போய் கேளுங்க. அப்படி இப்படின்னு தாங்க சொன்னேன், எப்படின்னே சொல்லலைங்க. சொல்லிட்டீங்க பிரகாஷ் ப்ரோ. சரி, பல்தாண்ட கேப்போம். பல்தான் நான் சொல்லிட்டேனா? இல்ல ப்ரோ, அவங்க என்ன கேரக்டர்னே கடைசி வரைக்கும் அது தெரிஞ்சதுதான். சொல்லிட்டீங்க. அடையப்பா சரி, அத சொல்லி எதுக்கு மறுபடியும் குத்தி காமிச்சிங்க? அத ஃப்ளோர் முடிஞ்சிச்சுல, அப்புறம் விட்டுருங்க. சொன்னாலும் ஸ்பாயிலர் பண்ணதாண்டா பண்ணுவோம். அப்படி முடிச்சுட்டு போடா. அவர் கேட்ட கேள்வி என்ன? கசன்னு சொல்லிட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ ஆனதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு என்னன்னா சொல்லிட்டீங்க இதை பத்தி பேசிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் ஷோ ஓடி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ ஓடி முடிச்சப்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு யார் என்னென்ன கேரக்டர், என்ன கதை, என்ன ட்விஸ்ட், அது இதுன்னு. இப்ப வந்துட்டு ஐயோ அம்மம்மா அந்த ஒரு சீனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏங்க இப்படி பதறீங்க? அவரு சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்கு கேட்டாருல உங்ககிட்ட, நீங்க ஆமா சொல்லிட்டீங்கன்னு சொல்லாம அவர் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை, விடுங்க. அவரு சொன்னாரு. இப்ப சொன்னங்கிற பிரச்சனை இல்ல. நைட்டு சரி, ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நானும் வெளியே கேட்பேன், நாய்ஸ் கேட்கும். அதான் நீங்க பேசுங்க, கேட்போம். நான் சரி, இந்த ரகுலீலா அது என்ன சென்சார், அது பேர் மாத்தினதுக்கு அப்புறம் சென்சார் கொடுத்துட்டாங்களா, இன்னும் கொடுக்காம தான் வச்சிருக்காங்களா? இல்ல ப்ரோ, அது என்ன கிளாரிட்டின்னு எனக்கும் சீரியஸா தெரியல. அது வந்துட்டு எனக்கு நியூஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்துல எல்லாம் வந்துட்டு அந்த ராமன் தானே கூப்பிடுவாங்க ரியோராஜ் கேரக்டரை, அங்கெல்லாம் நீங்க மியூட் பண்ணிக்கங்க அப்படின்ட்டாங்களாம். இப்ப அது டப்பிங்ல தான் எப்படி சரி பண்ண போறாங்க என்னன்னு தெரியல எனக்கு. டப்பிங்ல எல்லா இடத்துலயும் கொண்டு போய் வச்சு ரகுன், ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லைங்களா? எனக்கு புரியல. ஒரு பேரு கூட இது கிடையாதா? அப்ப ரீரிலீஸ் படத்துக்குலாம் இப்ப இதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேரகுன் பேருக்கு சொல்லுவாங்க, திருப்பி ஹேராம் படத்தெல்லாம் அங்கிட்டா. எனக்கு இந்த நியூஸ் சொன்னாங்க, நான் போஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான்.
இல்ல இப்ப எனக்கு ஒரு ஆதிபுரம் எனக்கு ஒரு டவுட். இப்ப ராம் சரண் ஃபிலிம்னு போச்சுன்னா உங்க பேர் வந்து டைட்டில் கலர் ராம் சரண் வருது, அது ரகுச்சரன் மாத்துங்கன்னு சொல்லிடுவாங்களா? ஆமா சொல்லதான் செய்வாங்க. ரகுசரன் தான் மாத்தணும். பிசி ஸ்ரீரகுன் தான் கேமராமேனுக்கே பேர் வைக்கணும்னு வாங்க. இங்க இன்னொருத்தர் வேற ஓம்னு தூக்கிட்டு வர்றாரு, அங்க என்ன பண்ண போறாங்களோ. ஓமுக்கு பதிலா பாமுன்னு வைன்னு வாங்க. அது பாசிட்டிவா தானே பல்தான் போகும். இல்லடா, ஓமுக்கு பதிலா பாமுன்னு வைன்னு வாங்க. ஓமோ வந்து கடவுள் குறிக்கிறது தானே. பாம் டாம் அப்படியேதான் வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு நமக்கு தெரியாது. சோ அதனால அந்த கேரக்டர் எப்படி இன்னும் ஒரு 4 தடவை அதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஸ்பேஸை கட் பண்ணி யூடியூப்ல தூக்கிடுவாங்க. எதை பிரகாஷ் ப்ரோ ரகுச்சரனை பத்தி ஏன் பேசுறேன். இவர் ஒருத்தர் சும்மா இருங்க. பரணி எதைன்னு கேட்டு சொல்லாத விஷயத்த 4 தடவை சொல்ல வச்சு. ஐயோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க ரெக்கார்டிங் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் தப்பு சொன்னேன்னா இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஐயா அத முடிச்சு நம்ம அடுத்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏயா பரணி அடுத்த டாபிக் பேசும்போது போன டாபிக் பேசுறீங்க பரணி. சரி விடுங்க, அடுத்து போலாம். நான் அது ஐஎம் கேம் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன், 2 வாரம் தள்ளி வச்சிட்டாங்க, கடுப்பா இருக்கு. நாளைக்கு கலிஃபா புக். இல்ல பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இந்த காலிஃபாக்கு உண்மையாலுமே ஹைப் இருக்கா என்ன? இல்ல காலிஃபிளவரா காலிஃபா இல்லைங்க, கலிஃபா. இவரு பிருத்திவிராஜ் குமாரன் படம். ஆனா வந்துட்டு மோகன்லால் கேமியோ இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால மேபி வந்துட்டு சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு ஓப்பனிங் இருக்கும். ரிலீஸ் ஆன படத்தை பத்தி அவரை ஸ்பாய்லர் சொல்லாதுன்னு சொல்லிவிட்டு மோகன்லால் கேமியோ இருக்குன்றத நீ ஸ்பாயில் பண்ணி விடுற. ஏன்னா அவரு மோகன்லால் ஹேட்டர். நோ, ஐ எம் நாட் a hater. கக்கிட்டான். அதனால ஓரளவுக்கு ஹைப் இருக்கும், பார்ப்போம். படம் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பிச்சுக்கும். பட் பெத்லம் குடும்ப யூனிட்டும் இது ரெண்டுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பெத்லம் குடும்ப யூனிட் தான் கொஞ்சம் அதிகமா ஓடும் தோணுது. இல்ல அதான் எனக்கு பெத்லம் குடும்ப யூனிட்டோட ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப இது ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அந்த இப்போ வாலா 2 மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கு, ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு ரிவ்யூ வந்தாவே பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். நிவின் பாலிக்கும் ஒரு கம்பேக் தேவைப்படுது. நான் அந்த படம் நான் ட்ரெய்லர் பார்க்கலாம், ஆனா ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே ட்ரெய்லர் சூப்பரா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி, ஐஎம் கேமுக்கு வந்து உண்மையாலுமே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் பிரச்சனையா, இல்லை இன்னைக்கு வலைபேச்சில் வந்து ஓடிடி எதுவுமே சைன் ஆகல, 140 கோடி ரூபா பட்ஜெட் எடுத்திருக்காங்க, அதனால போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, எது உண்மை? எனக்கு ஒன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னாங்க. இவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப பேக்டா இருக்கு டேட்ஸ், எல்லாம் நிறைய ரிலீசஸ் வருது, அதனால நாங்க தள்ளி போறோம்னாங்க. என்ன கதைன்னு எனக்கும் தெரியல. 140 கோடியா பட்ஜெட்? எனக்கு புரியலையே மலையாள படத்துக்கு. ஆமா பரணி ப்ரோ, 140 கோடி தான் சொன்னாங்க இன்னைக்கு வலைபேச்சில். எனக்கே ஷாக்கு. எனக்கு அவ்வளோ இருக்குன்னு தோணல பல்தான், சீரியஸா. ஏன்னா மோகன்லால் படத்துக்கே அவ்வளோ எடுத்திருக்க மாட்டாங்க பட்ஜெட். ஐஎம் கேம் ட்ரெய்லர் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு இதெல்லாம் ஒன்றும் தோணலையே. ஏங்க துல்கர் என்ன 100 கோடியா சேலரி வாங்குறாரு? 140 ரூபாய்க்கு 140 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கிறதுக்கு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அதை நான் கேட்கறேன், எனக்கு தெரியல. அதுதான் சொன்னாங்க, அதுதான் ரீசன். 140 crores பட்ஜெட், அதுல ஓடிடியும் சைன் ஆகல, இது சேட்டலைட்டும் சைன் ஆகல, அதனாலதான் போஸ்ட் பண்ணுவாங்க, அதான் டேட்டா புஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா மோஸ்ட் மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு இது ஓடிடி வந்து ஆஃப்டர் ரிலீஸ் தான் வந்து சைன் ஆகும். பட் பெரிய ஹீரோ படங்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்துருது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஓடிடி சைன் பண்ணுன்றது. இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஓடிடி சைன் ஆகலன்னு சொன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. இது ஐஎம் கேமுக்கு அப்புறம் இது 140 கோடி அப்படின்னா மோகன் வலைபேச்சில் சொன்னாங்க. மோகன் எனக்கு தெரியல, அண்ணா அஜித், நான் இது லோக்காவே ஒரு 30-40 கோடி பட்ஜெட் தானே எனக்கு. அதைத்தாங்க சொல்றேன், லோக்கா 30 கோடி ரூபாய் அந்த மனுஷன் எடுத்துட்டு 140 கோடி ரூபாயிலே இப்ப ஐஎம் கேம் எடுத்துருப்பாருன்னு யோசிச்சேன். அதுவும் டவுட்டா தான் இருக்கு. சரி, அதுதான் கேரளானா நம்ம பரணி வந்து லெஃப்ட்ல போய் ரைட்ல வந்து சென்ட்ரல் நிப்பாரு, அதனாலதான் கேட்கலான்னு கேட்டேன். நானும் இது நான் பெத்லஹேம் குடும்ப யூனிட் இது பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு கிரீஷ் ஷெட்டி மட்டும்தான் மமிதா வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. அவர் எல்லா படங்களையும் நீங்க வந்து பார்க்கலாம், சூப்பர் சரண்யால இருந்து பிரேமலுல இருந்து, அப்புறம் இன்னொரு படத்துலயும் வந்து ஏதோ மமிதா இருந்தாங்களா அது தெரியல. ஆனா இப்ப வந்திருக்க அந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட்ல இருந்து எல்லா படத்துலயுமே வந்து மமிதா ரொம்ப கியூட்டா வந்து காமிச்சிருக்காங்க. நிஜமா எனக்கு
நான் எப்படி இருந்தாலுமே இந்த இந்த 21 தானே ரிலீஸ் ஆகுது இந்த படம். நான் இது ராமன் லீலா அதெல்லாம் தாண்டி நான் இந்த படம் 9 AM வந்து இங்க பிவிஆர்ல வந்து ஓப்பன் பண்ணானா நான் அந்த படத்தை நான் ஃபர்ஸ்ட் நான் போவேன். நான் ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கேன் இந்த படத்து மேல. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சந்தோஷம் தான், பார்ப்போம். அதுக்கு புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது தெரியலப்பா, இன்னும் அபிஷியலா சொல்லல. சொன்னாங்கன்னா ஏங்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தமிழ்நாட்டுல அவ்வளோ ஸ்கிரீன்ஸ் நிறைய கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்ல கஷ்டம் தான். ஆக்சுவலி விஸ்வநாதன் சென்ஸ் நல்லா பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. அதான் விஸ்வநாதன் இதான் ப்ரோ, என்னன்னா விஸ்வநாதன் சென்ஸும் போயிட்டு இருக்கு, ஜனநாயகனும் அவ்வளோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு, டிசி அதோட பயங்கரமா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கம்மி. ஸ்பைடர்மேனும் ஸ்பைடர்மேனும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் போடுறதா இருந்துச்சுன்னா இந்த மகுடம் இருக்கிற எல்லா ஸ்க்ரீனையும் தூக்கிட்டு வேணா. ஆனா இங்க வந்து ராமன் லீலா வருது, ஸோ ரியோக்கு ஓரளவுக்கு ஸ்க்ரீன் வாங்குவாங்க. அது போக முதராத்தின்னு வருது, அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ரியோ படம் ரிலீஸா தான் இருக்கும் பல்தான் முதராத்திரி. இல்ல அதுதான் பரணி. இப்ப எப்படி இருந்தாலும் இப்ப மகுடம் ஸ்கிரீன்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த ரியோ ராஜோட படம், அந்த ராமின் லீலா அந்த படத்தோட இது வாங்க ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வரும்போது இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் ஸ்கிரீன் கிடைக்கும். கரெக்ட். சிங்கிள் ஸ்கிரீன்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சிங்கிள் ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் விஸ்வநாதன் சென்ஸ் டிசி அந்த இதுதான் ஓட்டுவாங்க. மல்டிபிளெக்ஸ் இந்த மலையாளம் மூவிஸ் எல்லாம் மல்டிபிளெக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆகும். அது மலையாளத்துல தான் ரிலீஸ் ஆக போகுது, எல்லா பக்கமெல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பெரிய பெரிய மால்ல மல்டிபிளெக்ஸ்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நல்ல ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா மட்டும்தான் ஒன் டே ஃபுல்லாக கொடுப்பாங்க, இல்லைன்னா ஷோ கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. இந்த ஷோ அந்த ஷோன் மாதிரி கொடுப்பாங்க. பாசிட்டிவ்ல நிறைய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பெத்லஹேம் குடும்ப யூனிட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அதுதான் பாரு, நீ இப்போ ரிவ்யூஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2வது நாள் 3வது நாள் தியேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து இதை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ரிவ்யூஸை பொறுத்து அதுக்கப்புறம் ஷோஸ் அலாட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு படம் வந்துச்சுல சர்வம் மாயா, அந்த படம்லாம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் ஷோ அந்த தேட்டர் ஒரு தேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு சேலம்லயே. ஆனா அதுவே ஆல்மோஸ்ட் 80% ஃபுல். எனக்கே செம்ம ஷாக்கு. காலையில பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர அளவுக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து நல்லா போச்சு அந்த படம் இங்க தமிழ்நாட்டுல. பாப்போம் இது எப்படி போகுது. அதுதான் பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, சர்வமயா ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பொங்கலுக்கு ஒரு படம் இவரது மறுபடியும் ரிலீஸ் ஆகி அது ஓடாம அதை தாண்டி இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு. எடுத்து போட்டுருந்தாங்க, டே ரிலீஸ் பண்ண படத்தை விட போன மாசம் ரிலீஸ் பண்ண படம் ஒன்று தியேட்டர்ல ஒன்று உன் படமே தாண்டி ஓடிட்டு இருக்குன்னு. இப்போ ஏதோ டாக்டர் படம் ஏதோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அது என்ன பண்ணி படம்? அது பொங்கல் டைம்ல தான் ரிலீஸ் ஆச்சு. டாக்டர் படமா? ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, நிவின் பாலி. அது அந்த படம் சரியா போல. கரெக்ட். அதுதான் பாரு, நீ அதுவும் இதுவும் வந்து ஒரே டைம்ல ஸ்கிரீன் இருக்குது. இதை விட அது அதனோட அந்த ஒன் டே வந்து போட்டுருந்தாங்க. டிசம்பர்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சர்வமாயா. அதுதான், இது சர்வமயா டிசம்பர்ல வந்துச்சு, ஜனவரில வந்து அந்த படம் வந்துச்சு. ஒன் டே பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ ബേബികളല്ലേ? മനസ്സിലായില്ല. ബേബികൾ മൂവി பேபி கேர்ள் தானே அது? பேபிகள் அதான். அதாவது ஒரு நாள்ல பொங்கல் வந்து ஏதோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா பேபி கேர்ளோட புக்கிங்கை விட இது சர்வமயோட புக்கிங் அதிகமா இருந்துச்சுன்னு எடுத்து போட்டுருந்தாங்க. மாவீரன்லாம் காணோம். மாவீரன் வந்து அவரோட சொந்த ஊருக்கு வந்திருக்காருங்க. அவரோட புதுமனை புகுவிழா ஃபங்க்ஷன் ஃபுல்லா அங்க சுத்திட்டு இருக்காரு. தெரியல வருவாருன்னு நினைக்கிறேன். நேத்துலாம் வந்தாரு. நேத்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பாரு, இருங்க கூப்பிடுறேன். அப்புறம் சின்ன திருத்தம், பேபிகளுக்கு அப்புறமும் ஒரு படம் வந்துச்சு. இது இப்பதான் நான் கூகுள்ல பார்த்தேன். பிரதீட்சையான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. பொலிட்டிக்ஸ் படம். ஆமா 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 ஆமா, அதையும் சொல்லிக்கிறேன் அப்படியே. அந்த அந்த படம் எனக்கு அவ்வளோ எனக்கு செட் ஆகலையா? ஆமா ஆமா எனக்கு இல்ல மோகன், நான் என்ன சொன்னேன்னா அது வந்து டிசம்பர்ல வந்து சர்வமயா ரிலீஸ் ஆச்சு, ஜனவரியில வந்து பேபிகள் ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஜனவரியில பொங்கல் அன்னைக்கு பேபிகளோட சர்வமயோட புக்கிங் அதிகமா இருந்துச்சு. ஆமாண்ணா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த டைம்ல தானே சிறை சர்வமாயா எல்லாமே வந்துச்சு. கரெக்ட், சிறையும் அந்த டைம்ல பொங்கல் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு ஒரே நாள் 2 படம் பார்த்தேன். ஐ மீன் லேட்டா தான் பார்த்தேன் நானு. எனக்கே செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்ன தமிழ் இங்க நான் வந்து இங்கதான் பார்த்தேன். நான் திருச்சியில இதை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது அங்கேயே நிறைய கூட்டம் சர்வமாயா இதுக்கே பரவாயில்ல, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா மலையாள படத்துக்கு இவ்வளவு கூட்டம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இருக்கீங்களா ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படின்ட்டு செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்தேன் அன்னைக்கு நான் பார்க்கும்போது. சரி பரணி, நான் இந்த மாசம் நிறைய படம் வருது. அடுத்த மாசம் செப்டம்பர் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா?
சூப்பரா இருக்கும் மோகன். வாரம் வாரம் ஜாலியா ஃபன்னா இருக்கும். இது செப்டம்பர் 10ஆம் தேதி தான் அந்த மண்டாடி டிமாண்டி காலனி 3 சர்தார் வருது. அதுக்கப்புறமா ஏதாச்சும் அதெல்லாம் சொல்றீங்களா? நான் வந்துட்டு அது மந்த் எண்டு தான் எப்பயுமே செக் பண்ணுவேன். ஏன்னா இவங்க அப்பப்ப ரிலீஸ் டேட் மாத்திடுறாங்க. இல்லைன்னா வந்துட்டு மந்தோட வாரத்துல தான் வந்து சொல்றாங்க அந்த மந்த்ல லாக் பண்றதுலாம். இப்ப இன்னைக்கு வந்து அந்த இந்த படம் கூட வந்து செப்டம்பர் ரிலீஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. ஐயோ ஒரு நிமிஷம், என்ன படம் பாது, ஒரு படம் சொல்லிட்டு இருந்தேன், போட்டு விட்டு இருந்தேன். அந்த அவார்ட்லாம் வாங்குச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, 4 அவார்டு. என்ன விலை, கருணாஸ் படம், கருணாஸ் நிமிஷா சஜயன் படம். அதுவுமே செப்டம்பர் ரிலீஸ் தான் போட்டிருக்காங்க. அக்டோபர் 1க்கு தான் வந்து மொத்தம் 5 படம் இப்போ வந்து இது பிளானிங். அது ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா இருக்கும், 4 நாள் லீவ் இல்ல. ஆமா ஆமா, இது நீங்க கூட போட்டிருந்தீங்கல்ல, இது பத்தா, அப்புறம் 7 கடல் 7 மலை, அப்புறம் இன்னும் 2 3 படம் போட்டிருந்தீங்க. மிஸ்டர் பாரத், 7 கடல், மிஸ்டர் பாரத், 7 கடல் 7 கலை, அதுக்கப்புறம் பக்தா ரிலீஸ் ஆகுது. இன்னொரு படம் ஏதோ ரிலீஸ் ஆகுது, ராவடி போட்டிருந்தேன். அதுமே ராவடி. அதுக்கு முன்னாடி வாரம் பாத்தீங்கன்னா 25ல வந்து மியூசியம் இருக்கு 2 வருது. அப்புறம் வந்து இது மாறு வேஷம், அந்த படமும் வருது போல. ட்ரெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ல போட்டிருந்தாரு. மாறு வேஷமா அப்படின்னு ஒரு படம் வர்றதே நீங்க சொல்லி, வைபவ் படம், வைபவ் படம். அதுதாங்க அப்படி ஒரு படம் இருக்கிறது இப்ப சொல்லிதான் எனக்கு தெரியும். சாரி. ஓகே, அதுதான். இதையே நான் சொல்லியிருந்தா கலாச்சிருப்பாங்க மொத்த பேரும், அதனாலதான் வந்து சைலண்டா இருந்தேன். ஏங்க நான் வந்து வைபவ் படத்தை சொன்னேன், நீங்க காலிஃபா வந்துட்டு யாரு படம்னு கேட்பீங்க. இது எனக்கு புரியல. எங்க நிஜமாவே கலிஃபான்ற பேரை இப்ப இன்னைக்கு அப்படி ஒரு பேர்ல ஒரு படம் இருக்குன்னு நான் இந்த ஸ்பேஸ்ல இப்ப இன்னைக்கு கேட்டுதாங்க தெரியும் எனக்கு. ஆனா ஆதி ப்ரோ, அதுக்கு தான் சொல்றோம், நீங்க எங்க ஸ்பேஸுக்கு டெய்லி வாங்க, எல்லாம் கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, இதான பரிசையில கேட்க போறாங்க வேற. சரி, புருஷன் படம் எப்ப ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? தீபாவளிக்கு, இல்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா, அடுத்த வருஷம் போயிருமா? தெரியலையே. இல்லங்க, இந்த வருஷம்லாம் இதுக்கப்புறம் டேட் இல்லங்க, எங்கெங்க இருக்கு. இன்னும் வாங்கின அடிக்கு விஷால் திருப்பி அடுத்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆகுங்க. இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப நவம்பர் இப்ப தீபாவளி வரைக்கும் சூர்யா 47 வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க தீபாவளின்னு. சோ அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. டிசம்பர்ல வேணா மத்த லாங்குவேஜ்ல பெரிய படம் சுந்தர்சி படம் வந்து ஆல்ரெடி 102 வேற இருக்குல்ல, அது ரிலீஸ் பண்ணிட்டு தான் அது பண்ணுவாரு. அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுலாம் இல்லைங்க. புருஷன்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. புருஷன் வந்து சுந்தர்சி ப்ரொடக்ஷனுங்க. மூக்குத்தி அம்மன் வேல்ஸ் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. சுந்தர்சிலாம் அதை யோசிக்க மாட்டாரு. அந்த படம் டக்குன்னு பிசினஸும் ஆயிரும், பட்ஜெட்டும் கம்மி தான். நவம்பர் மாசம் அழகா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா நவம்பர்ல பெருசா மூவிஸ் எதுவும் இப்போ வரைக்கும் இல்ல. அதான் நவம்பர்ல வந்து சூர்யா 47 பிளான் பண்ணாங்கன்னா, நவம்பர்ல இருந்து 2 வாரம் கழிச்சு எந்த படமே இல்ல. டிசம்பர்ல வேணா இது இருக்கு, கிங் இருக்கு, டூம்ஸ்டே, டியூனு, நிறைய டிசம்பர் மாசம் ஏகப்பட்ட படம் வருதுன்னா, தமிழ்ல எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா, பௌசி சொல்லியிருக்காங்க, பட் பௌசி வருமா இல்லையாங்கிறது ஒரு டவுட் தான். வரும்னா 3ஆம் தேதி, டிசம்பர் 3 தானே, இன்னைக்கு கூட விட்டானுங்க. சொல்லி போஸ்ட் இன்னைக்கு ஏங்க ராஜா ஷாபுக்கு அப்படிதான் விட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு போஸ்ட்போன் பண்ணலையா? அவங்களெல்லாம் நம்ப முடியாது ஏங்க. அதுவும் இல்லாம அது நிறைய சிஜி இருக்கிற படம். பார்ப்போம். இன்னைக்கு வேற போஸ்டர் வேற பயங்கரமா விட்டுருந்தாங்க. போன வாரம் விட்டுருந்தாங்க, அது மோசமா இருந்துச்சு. இப்ப அது அதை விட இது மோசமா இருக்குது. என்னதான்டா சொல்ல வரீங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் அந்த டைரக்டரை நம்புறேண்ணா. இந்த அனு ராகவப்புடி, இந்த சீதாராமன் டைரக்டர் தானே, அவருக்காக வேணா பாக்கலாம்ண்ணா. ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கேன் இந்த படத்து மேல, டைரக்டர் காண்டி. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்கு, நல்லா என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு லவ், இந்த லவ் இந்த மாதிரி எடுத்துட்டு என்னதான் அந்த மிலிட்ரி இது இருந்தாலுமே லவ் தான் சீதாராமோட கோர் கான்செப்ட். அதை விட்டு டோட்டலா ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மிலிட்ரி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து விட்டுருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கிறாருன்ட்டு. அந்த பிரபுதேவா படம் இது இருக்குல்ல, பேங் பேங், அதோட டீசர் வந்து
ஒரு பக்கு காரணமாக ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு, அதனால ஃபர்ஸ்ட் வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. பரணி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க பரணி. பேங்க் பேங்க்னு ஒரு டீசர் இன்னைக்கு விடுறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க, அதோட எண்ட் ஆயிடுச்சு. இல்ல பேங்க் டீசர் வந்துருச்சு. டீசர் ஃபுல்லா ஒரு ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கு. பட் 2 மினிட்ஸ்மே ஒரே லொகேஷன் தான் காமிக்கிறாங்க. படமே அப்படிதான் இருக்குமா? அது எனக்கு டீசர் சுத்தமா ஒர்க் ஆகல, சுத்தமா பிடிக்கல எனக்கு டீசரு. நான் இன்னும் பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். நான் அந்த இது மட்டும் தான் லட்சுமி வந்து ஒயிட் பிளட் சேம் பிளட் போட்டிருந்தாரு, அது மட்டும் தான் பார்த்தேன். எதுக்கு ப்ரோ ஒயிட் பிளட் சேம் பிளட்? ஏங்க அவங்களோட ஐகானிக் டைலாக் வந்து ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவா ஏங்க? அஜித் பல்தான், நீங்க டீசர் பார்த்துட்டு வாங்க பல்தான், அப்புறம் பேசலாம் நம்ம வேணாம். ஏங்க போங்க, நல்லாட்டியா இல்லைங்க. ஓகே, இல்ல அது ஃபுல்லா ஒரே இதுமே தான் இருக்கு, ஒரு இதுவுமே இல்லை எனக்கு ஒர்க் ஆகல. பார்ப்போம், அது படம் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். பிரகாஷ் ப்ரோலாம் பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாரு. யோ ஜாம்பி படத்தை என்ன அப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு. நாளையோட என்னோட கடைசி இது முடியுது. என்னது ஜனநாயகனோட ப்ரோ இன்னுமா ப்ரோ நீங்க முடிக்கல? இல்ல முடிச்சிட்டேன் ப்ரோ. நாளைக்கு 25th டே செலிப்ரேஷன், அதனால 31st உண்டா. அது இன்னைக்கு இல்லையா? நாளைக்கு நான் பயந்துட்டேன் பல்தான், நீ வேற ஏதோ சீரியஸா சொல்ல போறீங்க. அதுதாங்க, நாளைக்கு தாங்க கடைசியா ஜனநாயகன் தியேட்டர்ல 31st. ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட டிக்கெட் வந்து எப்படின்னு எனக்கு இன்னும் புரியல பல்தான். பரணி ப்ரோ உங்களுக்கு சொல்லிட்டு அந்த வடிவேலு படத்துல சொல்லுங்க, அதாங்க எனக்கு புரியல, அந்த போர்ட்ல தான் எனக்கு இருக்கு. நாளைக்கு வந்து எல்லா தியேட்டர்லயும் 25 டேஸ் தான் ப்ரொமோஷனே பண்றாங்க. அதனால ஸ்பெஷலா வந்து புக் ஆகுது நாளைக்கு. அப்படி இல்ல ரகுராம், நான் வந்துட்டு நான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? தளபதி படம் அப்படிதான் புரியுதா? சுமார்னா தளபதி ஃபேனே வந்துட்டு இல்ல, எனக்கே புதுசா இருக்குதுன்னா அது இருக்கட்டுங்க. இல்ல நான் சுமாரன் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும். சுமார்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இப்படி கேட்கறேன்னு எடுத்துக்காதீங்க. இந்த டீசர்ல அலையேன்னு ஒரு சாங் போட்டிருந்தாருல ஜிவி, அந்த சாங் மட்டும் எப்படியாச்சும் கேட்டு வாங்கி கொடுனா. நான் அந்த டீசர் பார்த்ததுல இருந்து அந்த பாட்டுக்காண்டியே படத்துக்கு போனேன். கடைசியில போயிட்டு வந்துட்டு அந்த பாட்டே இல்லடான்ட்டாங்க. அதை மட்டும் எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருந்தேன்ப்பா. அந்த பாட்டு வரலையா? நான் வரல, எங்கேயுமே வரல. பார்த்தவங்க யாருக்குமே அதுக்கு வரல. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன், ஆனா அந்த பாட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, வரல ப்ரோ, அந்த பாட்டு வரல. அலையே சாங்கே வரல. அது ஆக்சுவலா லாஸ்ட்ல வந்துருக்கணும், கிளைமாக்ஸ்ல அவங்க ஓடும்போது. ஆமாங்க, அந்த ஓடுவாங்கல்ல, அங்கேயாச்சும் அந்த பாட்டு போட்டுருந்தா கூட சூப்பரா இருந்திருக்குங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் இப்பதான் தெரியும், பட் எனக்கு முன்னாடியே தெரியும். அது வந்துச்சுன்றீங்க, வரல. இல்ல, ஆனா லைட்டா வரும், அப்படி லைட்டா ஒரு விட்டு வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதோட அந்த மியூசிக் மட்டும் லைட்டா வரும், ஆனா பாட்டு வரலன்னு முன்னாடியே தெரியும். அது லைட்டா அதோட டச் எங்கன்னா வந்துச்சா? இல்லண்ணா, எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே இல்ல ப்ரோ. ஏன்னா நான் டீசர்ல இருந்ததே டவுன்லோட் பண்ணி நான் என்னோட இதுல கேட்டிருக்கிறேன் அந்த ஆடியோவை. கண்டிப்பா எனக்கு அது வந்திருந்து எந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே வரல. தெரியல அது, ஆனா வந்திருக்கலாம். அதை மட்டும் கேட்டு வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேணாம். செம்ம ஹிட் அது ஆக்சுவலா டீசர் வரும்போது. அதுதான், நான் அதை கொஞ்சம் அன்பிளக்ட் வெர்ஷன் வாங்கி கொடுங்க அட்லீஸ்ட் ஜிவிட்டு. அவரே ரிலீஸ் பண்ண சொல்லிடல, அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஏங்க அந்த வீடு செட்டா இல்ல சிஜியா? ஏன் பரணி? பல்தான் சிஜி எல்லாம் பண்ண முடியாது பல்தான், செட்டு தான் பல்தான். செட்டு தான் ப்ரோ அது. எனக்கு இது தெலுங்கு படத்துல ஏங்க தெலுங்கு படம் கூட இவ்வளவு பெரிய வீடா திட்டு போடுறது இல்லைங்க. ஆனா வாரிசுக்கு இந்த படத்துக்கு, அதுதான் பரணி, வாரிசுக்கு இந்த படத்துக்கு போட்டாங்க பாரு வீட்டுக்கான செட்டு. ஆடா சாமி, அது இந்த ரிவ்யூல வந்து நம்ம ப்ளூ சட்டை மாற சொல்ற கேட்டுக்கும் வீட்டுக்குள்ளேயுமே ரேபிடோ உள்ள பில்லர்லாம் பார்த்துட்டு டியூன் படத்துல போடுற செட்டு மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்கு பல்தான். எனக்குலாம் வந்துட்டு செம்ம ஷாக். ஒரு ஃப்ரேமும் ஒரு ஆர்கிடெக்சரை கொடுத்து இவ்வளவு காசுல கட்டுங்கப்பான்னு சொல்லியிருந்தா கூட இப்படி பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல.
அது ஒரு மாதிரி அது ரியலா இருந்துச்சு, அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது எவ்வளவு செலவு பண்ணாங்க அதுதாங்க எனக்கு இந்த வாரிசு சரி இந்த படத்துல சரி அந்த வீட்டை பார்க்கும்போது அளவாய்கின்ற புறமொழியிலே வீடு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்காதுயா. தெலுங்கு படத்துல கூட இவ்வளவு பிரம்மாண்டமா வீடு காமிச்சது இல்ல. இவங்க தான் இவ்வளவு வீடு பிரம்மாண்டமா காமிக்கிறாங்கன்னு இருக்கு. பல்தா நீங்க தெலுங்கு படம் எல்லாம் பார்த்ததுல எத்தனை படத்துல இது மாதிரி வீடு காமிப்பாங்க? இல்ல முனீஷ் ப்ரோ, நம்ம ஆலவாய்ந்த புறமளோ அனிருத் அது எல்லாத்துலயுமே வந்து வீடு வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா எனக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா தெலுங்குல பார்த்து ரொம்ப இதாச்சு ப்ரோ. நீ யோசிச்சு பாருங்க கடைசியா வந்து எந்த வீடு ரொம்ப இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வாழணும். லொகேஷன் காஸ்டியூம் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வாழணும். அதுக்கு நீங்க சஞ்சய் விஸ்வநாதா தான் இருக்கணும். இல்ல காசு இருக்கணும். அந்த அந்த வீடு கட்டுறதுக்கு காசு இல்லாம உங்களுக்கு நீங்க 2-3 வருஷத்துல சம்பாரிச்சு கட்டிடுவீங்க. நாளை 10-20 வருஷத்துக்கு ஆகணும். ஏங்க 2-3 வருஷமா புரியலையே. ஆனே காசு. சரி மகுடம் என்ன பாத்தீங்களா? யாருமே அதை பத்தி பேச மாட்டீங்க ஏன்? சுகுமார் ப்ரோ எல்லாரையும் போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. இல்ல நேத்து வந்தா தெரிஞ்சிருக்கும். இவர் இன்னைக்கு வந்துட்டு நேத்து வராம எப்படி பேசுங்க. ஏன் பரணியா பாத்தீங்களா? இவரு போவே இல்ல சுகுமார் ப்ரோ. ஏன் பரணியா? ஏங்க நான் வந்து பாக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் என்னன்னா தம்பி எங்களோட உயிருக்கு நாங்க பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி போங்க தம்பின்ட்டாங்க. சுகன் ஒரு ஜீவன் இருக்கு. எங்க அது? எங்க அவன்? அவனதான் அமுச்சு விட்டு நானு எனக்கு பதில் நீ போயிட்டு வாடான்னு. எங்க அவன்? அப்ப இப்படிதான் பண்றீங்களா? பாவம் அந்த ஜீவன் வரல அவன். இல்லைங்க திருப்பூர்ல வந்து பெருசா ஷோவும் கொடுக்கல. ஒரு ஷோ கொடுத்துருந்தாங்க. அங்க போனேன் தம்பி போங்க தம்பி அப்படின்ட்டாங்க. எங்க திருப்பூர்ல ஸ்ரீசக்தியில போட்டிருப்பாங்களே பல்தான். அதான் போட்டிருப்பாங்க. ஆனா வந்து இதோ ஆள் வந்திருக்க மாட்டாங்க. அதனால ஷோ கேன்சல் பண்ணுவாங்க. ஆள் இல்ல. திருப்பூர் பிராட்வேல பிராட்வேல ஸ்பைடர்மேனு இது ஜனநாயகன் இதெல்லாம் தாங்க போயிட்டு இருக்கு. ஜனநாயகம் கூட இல்ல, ஸ்பைடர்மேனு விஸ்வநாதன் தான் போயிட்டு இருக்காங்க. இருக்கிறது 5 மகுடம் 4 மணிக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க பல்தான். நாளைக்கு போயிட்டு வாங்க பல்தான். பரணி ப்ரோ நாளைக்கு 1:30 மணிக்கு எனக்கு ஜனநாயகன் ஷோ இருக்கு. 25th செலிப்ரேஷன் ஸ்ரீசக்தியில. பரணி ப்ரோ கூட இல்ல பல்தான் நான் வந்துட்டு போயிட்டு வரேன் ஆவணும் உனக்கு அப்படின்னு கமெண்ட் போடுறாருங்க. அது நீ வந்து போயிட்டு பேசாம பாத்துட்டு வரலாமே, கொஞ்சம் ட்ரை தானே. யாரு இல்லனா நாளைக்கு 4 மணிக்கு தான் ஷோ கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜனநாயகன் வந்து 1:30க்கு ஷோ இருக்கு. அதனால என்னால போக முடியும். செலிப்ரேஷன் சொன்னா காலையில தானங்க போடணும். ஏங்க நாங்க மத்தியானம் 1:30 மணிக்கு தாங்க ஜாலியா இருக்கும். கறி கஞ்சியெல்லாம் அடிச்சுட்டு போய் தெம்பா ஆடலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த ஷோவுமே இல்ல பல்தான். 4 மணி ஷோ தான் பிராட்வேல கொடுத்துருக்காங்க. ஸ்ரீசக்தியில மண்டே வந்து உங்களுக்கு 4 ஷோ கொடுத்துருவாங்க பல்தான். நாளைக்கு மண்டே காலையில 10:30, மத்தியானம் 1:15, 4:40, 19. ஆக்சுவலா என்னன்னா ஜில்லுலாம் எப்படின்னா நீ இவ்வளவு நெகட்டிவா சொல்றீங்க, அப்படி என்னடா நெகட்டிவா இருக்குன்னு நான் போய் பாக்குறேன்னு போனாரு. அவரும் ஷோ கேன்சல் இல்ல. அதுதாங்க அது ஓடிடி வரும்போது அதான் நடக்கும் பாருங்க. எடுத்து போட்டு எல்லாரும் வெளுத்துடுவாங்க. சேல் ஆகல பல்தான். அது இல்லாம அது நேற்று டைம் ஸ்பாட்ஸ் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 10 minutes தானா. அப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் வந்து 1 hour 40 minutes கிட்ட போலாம் படம். 45 minutes இல்லைங்க, கிட்டத்தட்ட 2 மணி நேரம். 2 hours கிட்ட 1 hour 50 கிட்ட போட்டாங்க. அப்போதான் அதான் சொன்னாங்க நல்ல டென்ஷன் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு இருக்கப்ப முன்னாடி மட்டும் தலை வலிக்கல, பின்மண்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. ரிவ்யூல சொல்லி வச்சிருந்தாரு. பரணி ஒரு விஷயம் புரியல பரணி. என்ன புரியல? நீங்க படம் பார்த்துட்டு பேசுங்க. நீங்க எது பேசுறதுனாலும் படம் நானு பிரகாஷ் ப்ரோலாம் அந்த வலி அனுபவிச்சாங்க. நான் ஒரு படம் பாக்குறோம், நம்ம 190 rupees கொடுக்குறோம். அந்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வரும். ஆனா அந்த படம் பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு இது. எனக்கெல்லாம் நேற்று பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் வந்துச்சு திட்டி. அந்த எதுவும் வந்து போட முடியல என்னால. அவ்வளவுதான். அது ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும் வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிவ்யூலயே நிறைய டைப் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன்.
இதெல்லாம் கோவத்துலதான் வந்து பிரியாணி சாப்பிடுவீங்க. இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் புரியல. ட்விட்டர்ல அந்த ரிவ்யூ போட்டதுக்கு யாரும் அடிக்கல கடிக்கல எதுவும் பண்ணல. ஒருத்தர் 2 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதாவது முடிஞ்சு கொடுத்து வச்சுக்கோமே. ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த வெறும் போஸ்டர் மட்டும் தான் போட்டேன். இங்க போட்ட ரிவ்யூ அப்படியே போஸ்டர் வடிவுல போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு 1.5 லட்சம் வியூஸ் மேல போய் நிறைய விஷால் ஃபேன்ஸ் வந்து அதுல கடிக்கிறாங்க. விஷாலுக்கு ஃபேன்ஸ் அது என்ன இவ்வளவு தூரம் கொடூரமா கடிக்கிறீங்கிற மாதிரி வந்து அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஒருத்தர் 2-3 பேர் வந்து இது பண்றாங்க, ரெக்வெஸ்ட் பண்றாங்க. படம் தானே கத்துக்குவாரு, ஒரு 2-3 படம் பண்ணிட்டு கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நல்லா பண்ணட்டும், ஏன் இவ்வளவு ஒஸ்ட் கிஸ்ட்னு போடுறீங்க அப்படி இப்படின்னு நிறைய எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்துடா இருக்கீங்க நீங்க படம் பார்க்க வந்தாலே படம் ஹவுஸ்ல ஓடி இருக்குங்க, ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இந்த எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்ஸ்டாகிராம் வேர்ல்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இவ்வளவு பேர்லாம் இருக்கும் நினைக்கவே இல்ல. தனியா அது பாட்டு தனி உலகமா இருக்கு. அத்தனை ஃபேன்ஸ். நவீன் விஷால்னு ஒருத்தர், எல்லாமே இல்லங்க நவீன் விஷால் பேருக்கு பேர் விஷால்னு பேர் இருக்குங்க. நவீன் விஷால், ரவி விஷால், ரகு விஷால், என்னென்னமோ எனக்கு எனக்கு பரணி விஷால் ஏதாவது அக்கௌண்ட் தெரியல. போட்டு அந்த கடி கடிக்கிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. பிரகாஷ் ப்ரோ, விஷாலுக்கு அம்மா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நீங்க சும்மா வந்து விஷாலை நீங்க தொட முடியாது பிரகாஷ் ப்ரோ. சும்மா அவங்க யாராவது தியேட்டருக்கு வந்திருக்கலாமேனா, அதுதானே பிரச்சனை. தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்களே. சரி சுகுமார் ப்ரோ, டே 1 எனக்கு ஆச்சரியம், ட்விட்டரை விட இன்ஸ்டால அந்த வியூஸும் சரி ரீச்சும் சரி, இத்தனைக்கும் இங்க போட்ட போஸ்டரா ஷேர் பண்ணியிருந்தேன். வேற ஒண்ணுமே பண்ணல. வீடியோ போலாம் ஐடியா தான், சுகுமார் ப்ரோ போட வேணான்ட்டாரு, விட்டுட்டேன். சாட் ஜிபிடி ஒரு போஸ்டர் தான் ஷேர் பண்ணாரு பிரகாஷ் ப்ரோ. ஆமா, அதுவே அவ்வளவு பிச்சுக்கிட்டு போகுது. பிரகாஷ் ப்ரோ நீங்க சும்மா நடிச்சிட்டு இருக்கீங்களா ப்ரோ? வீடியோ போட்டு விடுங்க ப்ரோ, நல்ல ரீச் கிடைக்கும். ஆமா பிரகாஷ் ப்ரோ, அது பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு எக்ஸ்க்ளூசிவா நமக்கு மகுடம் டேன்னு வச்சுக்குவோம். 12th விட்டலாம் விடுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு விட்டு விடுங்க, பாத்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து தொட முடியாது. இவரு வேற தொட முடியாது. அவர் ஆனா டைரக்ஷன்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அது இப்பதான் நீங்க தான் நான் எதுவும் பார்த்தேன். அந்த லேடிஸ் எல்லாம் நிக்க வச்சு புகை போட்டுன்னு ஓடுறாரு, முன்னாடி வர்றாரு, பின்னாடி வர்றாரு. இன்னைக்குதான் பாத்தீங்களா? அதை பார்த்தா நேற்று அடிச்சிட்டு இருந்தாங்களே, அதை பாக்கலையா? பாக்கல, பட் ஆனா இன்னைக்குதான் பார்த்தேன். அடிச்சதை பாத்தீங்களா இல்லையா? அது பாக்கலையே. யாருமே உங்களுக்கு எந்த நெகட்டிவ் ட்வீட்டுமே வரல டிஎல்ல மகுடம்க்கு. இவர் தான் பிரகாஷ் ப்ரோ பேரலல் வேர்ல்டுல வாழ்றாரு. எப்பா நான் எதுவுமே டைம் லைன்ல போய் எதுவுமே பார்க்கல பாரு, நீ எனக்கு டைம் இல்லாதனால டைம் லைன்ல பார்க்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற வேலையா இருந்தேன் அதனால. ஊரே போட்டு அடிச்சு துவச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு நெகட்டிவ் ட்வீட்டும் வரலையா? அவ்வளோ பெருசா நெகட்டிவ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பிரகாஷ் ப்ரோவா இருக்கட்டும், இல்லை ட்ரெண்ட்ஸோட யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களே போட்டு அடிச்சுட்டாங்க அந்த படத்தை. ட்ரெண்ட்ஸோடலாம் பாவம் பெருசா போட்டிருந்தாரு, நான் அடுத்த புருஷன் படத்துக்கு நான் வந்துட்டு நல்லா இருக்கும், கம்பேக் கொடுப்பாருன்னு வெயிட் பண்றேன் அப்படின்ட்டாரு. சுந்தர்சி படம்ன்றதுனால ஆக்சுவலா ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு விஎஸ் கூட. ஆனா அந்த படத்தை பத்தி கூட அவ்வளவா பேசல. நல்ல படத்தை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். நீ பரணி, நீ வந்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கிளிக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீ தெரியல எனக்கு. ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ நீங்க காமிங்க பார்க்கலாம். படம் பார்த்தவங்களோட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ நீங்க காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். தெலுங்கா இருக்கட்டும் இல்ல வேர்ல்டுல எந்த லாங்குவேஜா இருக்கட்டுமே, ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ காமிங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்ற மாதிரி, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, அதை விட்டுருங்க. ஒரு கிரிட்டிக் ரிவ்யூ ஏதோ ஒன்று ரெப்யூட்டபிளான ஒரு கிரிட்டிக் ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூ நீங்க காமிங்க. மூவி க்ரூ கூட தான் 1/5 கொடுத்து வச்சிருந்தாப்ல. பிரகாஷ் ப்ரோ இவர் அனுப்பிச்சுடணும் பிரகாஷ் ப்ரோ அந்த படத்துக்கு. விஷால தொட முடியாது. என்ன பரணி புரியல? இப்ப சுகுமார் ப்ரோவை காசு கொடுத்து அனுப்பிச்சுடணும்னு சொல்றேன். சுகுமார் ப்ரோ நான் 500 ரூபா கூட தரேன். சுகுமார் ப்ரோ நீங்க அந்த படத்தை போய் பாருங்க ஃபர்ஸ்ட். பரணி உனக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படம். நீங்க தெலுங்கு தானே, நீங்க போய் பாருங்க. நீங்க தெலுங்கு தானே, நீங்க தமிழ்ல போய் பாருங்க. நீங்க தெலுங்குல பாருங்க இல்ல தமிழ்ல பாருங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்றீங்களா, போய் பாருங்க. நான் காசு தரேன் உங்களுக்கு. எல்லா டிராவல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸ்பென்ஸ், அந்த டே நாளைக்கு ஃபுல் டே உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் தரேன். அந்த படம் பாருங்க. நான் ஒன்னு சொல்லுவேன். பயப்படுறீங்களா? இல்லப்பா. என் டே 1 எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்குமா? இல்லப்பா. சூர்யா மாதிரி எக்ஸ்பென்ட் பண்ணுவீங்களா?
விஸ்வநாதன் சார் சொன்னா செகண்ட் டைம் பார்க்க சொன்னா பாக்குறேன். நீங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இல்ல பரணி, அது புரிய மாட்டேங்குது சொன்னாலும். நீங்க காரணம் சொல்லுங்க. அப்போ காரணம் பெருசா இல்ல பரணி. நீங்க பாசிட்டிவ்ன்றீங்க, நல்லா இருக்குன்றீங்க, தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஒர்க் ஆகுன்றீங்க. ஆனா படம் பார்க்க சொன்னா பார்க்க மாட்டீங்க. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும். அதுதான் அப்ப நீங்க பாருங்கன்ற. தெலுங்கு ஆடியன்ஸ் ஒர்க் ஆகும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க பாருங்க, படத்தை பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும். நீங்க படத்தை பாப்பீங்களா மாட்டீங்களா? நான் பார்க்கல பரணி, பட் ஆனா தெலுங்கு ஆடியன்ஸ் பார்க்கட்டும், நம்ம விட்டுடலாம். நீங்க பார்க்கணும் சுகுமா ப்ரோ. நீங்க எங்க சொல்றீங்களா நான் டிக்கெட் வாங்கி தரேன், ரெக்லைனர் சீட் கூட வாங்கி தரேன். பரணி, நான் தியேட்டர்லாம் போய் பார்க்கலாம் எப்போ போயிடுச்சு பரணி. அதுதான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தியேட்டர் கூடவா இல்ல? சரி, உனக்கு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிச்சா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிச்சா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. எது பெட்டர்? ஏங்க படமே நல்லா இல்லைன்ற எது பெட்டரா? பிரகாஷ் ப்ரோ பேசவே மாட்டாரு. பிரகாஷ் ப்ரோ இந்த பையன் அழுதுட்டு இருக்காங்க, அதனால அவனை வந்துட்டு இருக்கேன். நீங்க பேசுங்க, நான் வரேன். சுகுமார் ப்ரோ போறேன்னு சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். நீங்க பேச முடிக்க விடுவேன். பரணி இல்ல பரணி, அது எனக்கு நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாளானிக்கு போங்க. 25 நாள் ஓடும், கவலைப்படாதீங்க. அது ஓடும், அது தெரியும். ஏன்னா அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, பாத்துருவாங்க. அதுதான் சொல்றேன், நீங்க போயிட்டு வாங்க. பிவிஆர்ல எப்படினாலும் ஒரு ஷோ கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஃபுல்லா வரதுனால. நீங்க எப்ப போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் புக் பண்ணி தரேன். வேண்டாம் பரணி, நீங்க என்ன செலவு பண்ணாலும் நான் சும்மா ப்ரோ, என்ன மேக்சிமம் போனா நீங்க ஒரு நாள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் செலவு பண்ணா அவன் லாவிஷா செலவு பண்ணாலும் 5000 தாண்டாது, இல்ல 10,000 தாண்டாது. நான் தரேன் பரணி, நீ 10,000 கூட கொடு. நான் வேணான்றேன். எனக்கு அவ்வளவு கொடுத்து பாக்கணும்னு அந்த எனக்கு. அப்ப நீங்க டிஃபெண்ட் பண்ணாதீங்க சுகுமார் ப்ரோ, பார்த்தவனுக்கு தான் அந்த வழி தெரியும். சரி, அந்த சின்ன கவுண்டர் பாட்டு போட்டாங்களா முத்துமணி மாலை, அதை வச்சு ஒரு ஃபைட் வருதுல்ல, அது நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த ஃபைட்டுக்காக போனா போதுன்னு 0.5, இன்னொரு 0.5 எதுக்கு தெரியுமா? நெச்சிந்தி மச்சானே சாங்கு. இந்த ரெண்டு போர்ஷனுக்காக தான் அந்த 1 மார்க், இல்லைன்னா அந்த 1 மார்க்கும் வந்திருக்காது. கிளைமேக்ஸ் சும்மா இருங்க நீங்க வேற. கிளைமேக்ஸ்ல அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க அந்த பொண்ணுங்க எல்லாம் ஓடி வர்றப்ப தியேட்டர்ல இருந்து நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா எங்க தியேட்டர்ல வந்தாங்க, எத்தனை பேர் ஓடி போனாங்க தெரியுமா? வழி தெரியாம இருட்டுக்குள்ளேயே இல்ல பிளாஷ் லைட் வச்சு அடிச்சுட்டு ஓடி போனாங்க. சுகன் லிசனர்ல இருந்து மேல கூப்பிட்டு கொஞ்சம் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச சுகனுக்கு நீங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும். நீங்க தானே அனுப்பி வச்சீங்க சுகனா. இந்த மாதிரி நீ மென்டல் அபியூஸ் பண்ணிட்டாரு, கோர்ட்ல கேஸ் கொடுக்கணும். பரணி அவங்க கேர்ள்ஸா? ஐயோ எப்பா, எனக்கு அந்த வேர்டிங் எனக்கு கரெக்டா வரலப்பா. நேத்து கூட இதேதான் சொல்லி கலாய்ச்சாங்க. எனக்கு டக்குன்னு வேர்டிங் வராது. கேர்ள்ஸ் லேடிஸ் ஏதோ ஒண்ணு கொடுங்க. பரணினா, அப்புறம் இன்னைக்கு இன்டர்ஸ்டெல்லர் தமிழ் டப்பிங் வந்து இப்ப ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, பாப்பீங்களா டவுன்லோட் பண்ணி? ஐயப்பா நான் டப்பிங்கே பார்க்க மாட்டேன் மோகன், நான் எப்பயுமே ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் மோகன். ஓகே ஓகே ஓகே, படம் பாத்துக்க, எனக்கு பிடிக்கும் இல்லன்னு சொல்ல. பட் ஆனா நான் டப்பிங் பெருசா நான் அதான் ட்ரை பண்றேன். ஆனா இது அபிஷியலா பண்ணிருக்காங்க, அதனால வந்து அந்த டி தமிழ் தமிழ்ல டி தமிழா? ஜி தமிழ் இல்ல, டிஸ்கவரி தமிழ். அதான் டி தமிழ் தான் சொன்னேன் நானு. டி தமிழா? ஜி தமிழ்ல கேட்டது. அவங்க அபிஷியலா பண்றாங்க, இதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் பரணி நியூ தமிழ் சேனல் வருதா சோனி? சோனி விழாவா? ஆமா, நியூ தமிழ் சேனல் வருது. அதுலதான் இப்ப சமந்தா ஹோஸ்ட் பண்றாங்க. ஏஆர் ரகுமான் வந்து ஒரு ஷோ வந்து இது பண்ண போறாரு, ஹோஸ்ட் பண்ண போறாரு, மியூசிக்கல் ஷோ. என்னன்னே சொல்றீங்க? ஜேஎஸ்கே மூவிக்கு வந்த பிரச்சனையான ராமின் லேயிலேக்கு என்னப்பா புது சேனலா? ஜேஎஸ்கே மூவிக்கு. ஆமா மோகன், ஒரே நிமிஷம் மோகன், நான் சொல்றேன் மோகன். ஜேஎஸ்கே மூவிக்கு வந்த பிரச்சனையா ராமின் இருக்கு? அது அந்த மாதிரிதான், பேர் இஷ்யூ தான், நேம் இஷ்யூ தான். ராமன் பேர் வச்சதுதான் அது. இல்ல ராமன் பேர் வச்சது இல்ல ப்ரோ, ராமன் பக்கத்துல லீலான்னு போட்டு வந்தா. ராமின் லீலானா ராம் என்னைக்கு அப்ப படத்துல ராமன் வர இடத்துல எல்லாம் மியூட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே பிரச்சனை தானே. ரகுவின் லீலாவே
ஒத்து போனாங்கன்னு தெரியல. மலையாளத்தில் ஜானகின்னா பேரு தான் பிரச்சனை வந்தது. ஆமா கரெக்ட். அதெல்லாம் மூட்டு பண்ணணும்னு பாருங்க. கரெக்ட் மோகன். அந்த படம் வந்துட்டு அந்த சேனல் வந்துட்டு இன்னொரு 60 நாள் கழிச்சு தான் வருது மோகன். ஓகேவா? அதுக்கு இப்பயே ப்ரோமோ விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த சமந்தா ஷோ இதுவும் சொன்னாங்க. அது இல்லாம ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு மியூசிக்கல் இதுக்கு வந்துட்டு ஹோஸ்டா சர்தார் 2 கூட வந்து இப்போ அதுதான் வாங்கியிருக்காங்க. சர்தார் 2 கூட இப்ப அவங்க தான் வாங்கியிருக்காங்க. சோனி தானே? ஆமா அந்த புது சேனல் தான் வாங்கியிருக்காங்க. அதுதான் தெரிஞ்சு பிரீமியர் போடுவாங்க. സോണി വില കുറച്ച് കഴിഞ്ഞു അമ്മ കഴിച്ചോണേ. அருண் ப்ரோ மியூட் போயிருந்தேன். ஓகே ஓகே தேங்க் இவரு கோபாலகிருஷ்ணன் ப்ரோ வந்தாரு, நான் ரெக்ஸப்ட் பண்ண போயிட்டாரு போல. ப்ரோ அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்திருக்குதுல்ல புது ட்ரெய்லர், அந்த டாக்டர் டூம் பத்தி ஏதாவது படம் வந்திருக்கா? இல்லங்க நம்ம இது தான் வந்திருக்கு. இதுல வரலையா ப்ரோ? ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2ல ஒரே ஒரு கேரக்டரா வரலையா? அது ஃபர்ஸ்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லயா? எனக்கு அது அந்த பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல செகண்ட் பார்ட்ல ஒரு கேரக்டரா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவரை ஒரு சின்ன போர்ஷனா வந்துட்டு போவார்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்ல அந்த இது. நீங்க பாத்தீங்களா ரகுராம்னா? நீங்க பாத்துட்டீங்களா? சின்ன வயசுல பார்த்தது ப்ரோ. ஆனா அதுல வந்த மாதிரி எனக்கு ஞாபகம், இதே மாஸ்க் இதெல்லாம் போட்டு வந்த மாதிரி ஞாபகம். ஆனா அது வந்து போஸ்ட் கிரெடிட் சீன்ல வருமா இல்ல வந்து படத்துக்கு நடுவுல வருமான்னு தெரியல. இல்ல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப தானோஸ்ங்கிற வில்லனை 10 வருஷமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் அடாப்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வார் இன் கேம் அளவு கொண்டு வந்தாங்க. இப்ப டாக்டர் டூம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை தான் வந்து டீஸ், 1 இல்ல 2 படத்தை தான் வந்து டீஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து எப்படி தெரியாத ப்ரோ. அது கான்ட்ரோவர்சி. அந்த ஃபர்ஸ்ட் இவரு வில்லனே கிடையாது ப்ரோ. டூம்ஸ்டேவே கிடையாது. டூம்ஸ்டேவே கிடையாது மோகன். இன்னொரு படத்துல வந்துட்டு எண்ட் கிரெடிட்ஸ்ல வேற ஒருத்தர் வருவார். அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் நிறைய படத்துல வருவாரே ப்ரோ. அவர் வந்து இந்த லோக்கி சீரிஸ்ல வருவாரு. அந்த ஆண்ட்மேன் வில்லன். புரியல ப்ரோ. ஆண்ட்மேன் வில்லன் கரெக்ட். கேங்கா? அவர்தான். ஆமா அவர்தான். டைனஸ்டி அவர்தான் வந்துட்டு வில்லனா பண்ண வேண்டியது. பட் ஆனா வந்து அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி தான் வந்து ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. அவெஞ்சர்ஸ்க்கு பேரே பஸ் இருந்தது. ஓகே ப்ரோ. அவர் மேல ஏதோ ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஷோலா தெரியல. அது ஏதோ ஒரு லைக் ஆஃப் 18+ கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் இந்த ட்ரைலர்ல வரல. இந்த படத்துல ஸ்பைடர்மேன் இருக்குன்றாங்க. டாபி மெக்வேர் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஷோரா தெரியல எனக்கு. கிடையாதா ப்ரோ? பர்னி ப்ரோ மைல்ஸ் கிடையாதா பிராண்ட் நியூ டே போஸ்ட் கிரெடிட்ல? பிராண்ட் நியூ டே போஸ்ட் கிரெடிட்ஸ்ல மைல்ஸ் இருப்பாங்க, எனக்கு அது இருக்கு. பட் அது இப்போ உடனே எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராபபிலி லேட்டரா தான் வரும்னு நினைக்கிறேன். இது பேட்டர்ன் பாஸ் பண்றப்பதான் இது ஒரு 3 இது முடிச்சிட்டு நான் ஏன் மெயில்ஸ் மாரல்ஸ் சொன்னேன்னா வந்து அது நீங்க ஸ்பைடர் வர்ஸ்ல செகண்ட் பார்ட்ல ஒரு பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகிற சீன்ல வந்து அந்த ஒரு கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல. ஸ்பைடர்மேன் ரியல் லைஃப் மைல்ஸ் மாரல்ஸோட அந்த ப்ரௌலரா ஒருத்தரை காட்டினாங்கல்ல, ஒரு மியூசிக் வீடியோ பண்றவரு. அவரை வந்து அந்த ஸ்பைடர் வர்ஸ்ல ஒரு பிரிசன்ல உட்காந்து இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு சீன்ல வந்துட்டு போறாரு கேமியோ மாதிரி. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லையே. அந்த படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா அதுல வந்து அந்த இப்போ யூடியூப்ல அந்த சீன் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் அன்னைக்கு அவங்க அபிஷியலா போட்டுருந்தாங்க. அப்பதான் நானே கவனிச்சேன். அது அவரும் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மைல்ஸ் தான் அவங்க இன்டிமேட் பண்றாங்க. ரகுராம் ப்ரோ பிரேக் ஆகுது ப்ரோ. இப்போ இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த படத்து சம்பந்தமா ஏதாவது படம் வருதா ப்ரோ? இப்ப மார்வெல்ல இருந்து அடுத்து இதுதான் என்கேம் டிவி சீரிஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு என்கேம் ரீலீஸ் பண்றாங்கண்ணா. அது புதுசா ஃபுட்டேஜ். அது இல்லாம இப்ப இந்த இது வேண்டா விஷயம் அந்த இது ஒரு இது
விஷன் கொஸ்ட் விஷன் கொஸ்ட் டிவி சீரிஸ் வருது மார்வல்ல இருந்து. அது என்னன்னா ட்ரையாலஜியானா அது வாண்டா விஷன் ஆகத்தாலாம் கூட சேர்த்து இது ட்ரையாலஜி அது. அந்த ஒரு யூனிவர்ஸ் மீன்ஸ் அந்த ஒரு இதுல இந்த ஜோன்ல தான் டிராவல் ஆகும்னு நினைக்கிறேன். அது 2 இதுல இருந்து இந்த கேரக்டர் வரும். எனக்கு 2வது அகத்தாவலாங்க நான் பார்க்கல. வாண்டா விஷன் நான் பார்த்தேன், அகத்தாவலாங்க நான் பார்க்கல. டீசென்ட்டான சீரிஸ் அது, ட்ரை பண்ணுங்க. பாக்குறேன். நான் இது பார்க்கணும்னா அது பார்க்கணும்ல. ஆமா அதனால அது பார்க்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க இது. அப்புறம் பர்னி, நான் ரொம்ப நாளா உங்கள்ட்ட ஒரு மலையாள படம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லிட்டே இருந்தேன். நானும் டெய்லி ஸ்பேஸ் வர மறந்துடுது. இது ஒரு துராக சாகச்சரித்திரம், அந்த படம் பாருங்கண்ணா. அப்பா அந்த படம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனா வந்துட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு செட் ஆகல, நான் விட்டுட்டேன். ஆனா வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த படம் வந்தப்போ கிளைமேக்ஸ் வந்து செட் ஆகலன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் ட்ரை பண்ணல. நான் எப்பயாவது நான் ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்ணேன். அது நான் அப்படிலாம் கிடையாது, நான் சூப்பரா இருக்கும். நான் கிளைமேக்ஸ் அதாவது ரொம்ப ஸ்லோவா தான் போவோம். வழக்கமா இருக்க மலையாளம் அதோட ஸ்லோவா தான் போவோம். ஆனா அதுக்கான பே ஆஃப் வந்து பயங்கரமா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே இன்ஸ்டால ரிவ்யூ போடும்போது கூட இந்த ரொம்ப டாப் 10ல வைப்பேன் இந்த வருஷத்துல எனக்கு பெஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராமா பேஸ்ட் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஆனா அது கடைசி வரைக்கும் அது அண்டர் ரேட்டடா போறதை தாண்டி வரதே தெரியாம போயிருச்சு. பாப்பான பள்ளி சட்டம்பி வந்து தெரியுது, ஆனா நல்ல படம் இந்த படம் இது தெரிய மாட்டேங்குது. தனிக்கும் வந்து நல்ல அந்த படம் இறங்கினப்பே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் மோகன். எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. அது நான் சூப்பரா இருக்கும்ண்ணா. அருண் ப்ரோ, நீங்க பாத்திருக்கீங்களா அந்த படம்? நான் பார்த்ததில்லை. அந்த டைரக்டருக்கு இங்க பயங்கர ஹைட்டு. அந்த டைரக்டரோட நான் தான் கேஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அதுவும் சூப்பரா இருக்கும். ஆண்ட்ராய்டு குஞ்சப்புன்னு சூப்பரா இருக்கும். சூப்பர். ஹிருதயகாரியா பிரணய கதை அது பார்த்திருக்கேன். அப்ப ஏதோ ஒரு பெருசா ஒரு பேர் வரும், ரொம்ப ஒரு வாயிலே நுழையாத அளவுக்கு வரும். அது நான் பார்த்தது. ஆனா அதுவும் நல்லாதான் இருக்கும்னு சொன்னாங்க. அதுவும் ஒக்க. அப்படிங்களா? அது சரியில்லை மோகன். எனக்கு இந்த படம் நான் வந்துட்டு நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா ட்ரை பண்றேன். கண்டிப்பா பாருங்க. நான் பார்த்துட்டு எப்படின்னு சொன்னேன். அந்த டைரக்டர் பட்ஜெட் கண்டமானே ஏற்றி விடும். ஆமா ரதீஷ் போடுவாள் அவர் தானே? അതെ അവരെ പേരേ പോടല്ലേ അതിന്റെ ഫസ്റ്റ് ലുക്കില്. இந்த டைரக்டர் பேரே போடல. அதுதான் எனக்கு வருத்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். ஏன் அந்த படம் ஹிட் ஆகுதானே கொஞ்சம் கூட பேர் எடுக்கலையா? அதான் தெரியாமே போயிடுச்சு. இந்த மாதிரி படம் தான் தெரியாம போக கூடாதுண்ணா. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி விடு, நாளைக்கு ஒரு படம் வந்திருக்கோம், எப்படி இருக்கும்? அதான் மோகன் பாத்துட்டு சூப்பரா இருக்குன்னாரு. பாருங்க, பாத்துட்டீங்களா சுகுமார்? இல்ல மோகன் நீங்க மோகன் பாத்துட்டு சூப்பரா இருக்குன்னாரு சுகுமார் ப்ரோ. ட்ரை பண்ணுங்க. நல்லா பாக்கலன்னு பார்த்தேன். அவர் அந்த படத்தோட பேர் சொல்றாருனாரே அவர் டிஎல்ல எதனா வந்து பேட் ரிவ்யூ பார்த்துட்டு பேட் ரிவ்யூ எல்லாம் இல்லங்க, போஸ்டர் பார்த்துருப்பாருங்க. ரிவ்யூ போட்டு தாக்கிட்டு இருக்காங்களே, ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாதான் இருக்கும். மோகனே போஸ்டர் பார்த்து தான் படம் பார்த்தேன்னாரு. ஆமா, நல்லாதான் இருக்கும் பாருங்க. அவர் சொன்னாரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருக்குன்னாரு. சீரியஸா நீங்க ரெக்கார்டிங் அந்த போன ஸ்பேஸ் ரேல வந்து சொல்லியிருந்தாரு அவரு. இல்ல நிஜமா வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல. சூப்பரா இருந்துச்சு கிளைமேக்ஸ். அதை நான் உண்மையா சொல்லிடுறேன். படமா எனக்கு ஆவரேஜா தான் இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்கண்ணா சுகுமார்ண்ணா. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அந்த படத்தை பார்க்க மாட்டாரு. சொன்னா எங்க பார்க்க போறாரு? அதுதான் தெரியல. சரி, ஓகே. பாத்துட்டீங்களா? டேப் ஃபயர் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? நான் பாத்துறேன். சொல்லுங்க. சூப்பரா என்ன சீரிஸ் மோகன்? அண்ணா இது நான் கேப் ஃபியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் டிவி விசாரணை கூட ஓகே இல்ல நான் பார்க்கல அண்ணா. நீங்க மிஸ் பண்ண எல்லாமே நல்லா இருக்கும் சொல்ல நினைக்காதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு நிஜமா. ஸ்லோ பண்ணிங்கா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா போதா. ஒரு 3 எபிசோட் பார்த்தேன், நல்லா கொஞ்சம் பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால கேட்டேன். அது ரேட்டிங்ஸே ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நான் கேப் ஃபியர் டைப் பண்ணா 1991 1995 அது படம். அது மார்ட்டின் ஸ்கார்சிஸ் வந்து எடுத்துருப்பாரு. ஆமா, படத்தை வந்து அவங்க இப்ப சீரியஸா டெஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. டீடைலா எடுத்திருக்காங்கண்ணா. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அதுல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏவியர் பாடம் தான் நடிச்சிருப்பாரு. இந்த இது இருக்குல்ல F1 கூட நடிச்சிருப்பாருல. இல்ல ஆக்சுவலா இதோட ட்ரெய்லர் நான் பார்த்திருக்கேன்.
ட்ரெய்லர் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் சீரிஸ் நான் பார்த்ததில்ல, பார்க்கலாம். எனக்கு நிஜமா விஷால் எனக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சொல்லிதான் எனக்கு இந்த சீரிஸ் தெரியும். அவரால் தான் இது ஆப்பிள் டிவி போட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மோகன் ஆப்பிள் டிவி வச்சிருக்கியா? ஆப்பிள் டிவி வச்சிருக்கேன். அதுல ஃபியூரிஸ்ன்னு சர்ச் பண்ணு, ஒரு 5 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கும். 4 எபிசோட் பார்த்தேன், ஒரு அளவுக்கு நல்லா தான். ஃபியூரிஸா ப்ரோ? சீரிஸ் ஆமா, அந்த ஹூலு அதுவா சொல்றீங்க? ஹூலுவா அது? ஐயோ சாரி, ஹூலுனா ஹாட் ஸ்டார்ல இருக்கும் நினைக்கிறேன். ஹாட் ஸ்டார்ல இல்ல சாரி. ஃபியூரிஸ் இது ஹூலு தான். ஹூலு ஹாட் ஸ்டார்ல இருக்குமே ப்ரோ. அது எல்லாமே வச்சிருக்க மாட்டான் ப்ரோ, இது புது சீரிஸ் வேற. அப்படியா? நீங்க ஒரு சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்கு. நான் ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். ஒரு மாதிரி ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டா இருக்கு. ஆமா, அடல்ட் கண்டென்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே தனியா தான் பார்க்கணும். அது ஓரளவுக்கு 5 எபிசோட் தான், வாரம் ஒரு எபிசோட் வருதா. 4 எபிசோட் ஒன்னா பார்த்துட்டு 5வது எபிசோட் தனியா பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கு. அதனால கொஞ்ச நாள் மொத்தமா வரட்டும்னா இது ஹவுஸ் ஆஃப் டிராகனே ஒரு வாரம் வாரம் பார்த்து சலிச்சு போச்சு. வெயிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. மொத்தமா வரட்டும், பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு வாரத்துல பாக்கலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல பிஞ்ச் வாட்ச் பண்ணலான்றேங்க. நான் வந்தா மொத்தமா பார்த்து விட்டுனால எதுக்கு வாரம் வெயிட் பண்ணி பாக்கணும்ட்டு அதுக்கு சொன்னேன். சரி ஓகே, 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ஓகே பரணி, பாய். நாளைக்கு சந்திப்போம். நானா உடனே முடிக்கிறீங்க? எப்பயுமே 10 மணிக்கு தான். இல்ல நாளைக்கு பாப்போம் மோகன். எல்லாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ஜாய் பண்ணட்டும், டயர்ட் இல்லாம. நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாரு? 10 மணி ஆனோனே மண்டே ஒர்க், திங்கக்கிழமை மண்டே ஒர்க்கிங் டே அப்படிமோ. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் ஜனநாயகன் 25th டே செலிப்ரேஷன் போறேன். யாராச்சும் போயிட்டு வாங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. வாய்ஸ் படத்துல விவேக் இருந்துட்டு போ. இல்லங்க, ஒரு மோகனுக்காக கொஞ்சம் ஜாலியா. நம்ம மோகன் சுகுமார் ப்ரோ எப்படியாச்சும் இந்த மகுடம் படத்துக்கு அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. வாய்ப்பே இல்ல. நீங்க ₹1 கோடி கொடுத்தாலும் பண்ண மாட்டாரு. நீங்க வேற ₹500 தரேங்கிறீங்க. நான் ஒரு நாள் செலவு ஃபுல்லா நான் தரேன்னு சொல்லிட்டேன். அதான் ஒரு நாள் செலவு பூரா பாத்துக்க. அவர் போக மாட்டாரு. அவரோட பிஸியஸ்ட் ஷெட்யூல்ல இதெல்லாம் எப்படி போவாரு? அவர் போறகாட்டி அவர் உடனே சொல்றேன் அவர் போறகாட்டி மகுடம் தியேட்டர்ல இருக்காது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவருக்கு நான் தரேன்னு சொன்ன காசை விட அவரோட 1 டே சேலரி அதிகம். அதனால கண்டிப்பா வந்துட்டு யோசிச்சுட்டு அடப்போப்பா அப்படின்றாரு. ஆள் வராம ஷோ கேன்சல் பண்றாங்க. நீங்க ஒரு 20-30 டிக்கெட் எடுத்து கொடுத்தாதான் ஷோவே போடுவாங்க. நான் 30 டிக்கெட் கூட நான் புக் பண்ணி தரேன்ப்பா, இவர் போனா போதும்பா. சுகுமார், நான் ஒண்ணு சொல்றேன். ஆனா சொல்ல அந்த கான்செப்ட் நல்லா சுகுமார் ப்ரோ, பாத்துக்கலாம். ஆனா ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஐ மீன் கோர் கான்செப்ட் விட்டு எங்கெங்கயோ போயிருப்பாங்க. என்ன சொல்லுங்க, சொல்லி முடிங்க பாப்போம். நல்லா இருக்கு நீங்க படம் நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னீங்க. நேத்து சொன்னது நீங்க தானே. இன்னைக்கு வந்துட்டு கான்செப்ட் நல்லா தான் இருக்கும் ஆனா சொதப்பிட்டாங்கிறது என்ன சொன்னது மாத்தி இப்படி மாத்தி. சொல்லுங்க. அந்த சந்தானம் படம் ஒரு டைலாக் வரும்ல, நீ நல்லா படம் எடுத்தா நான் ஏன்டா திட்ட போறேன். அப்படியா? நீங்க பாக்கலாம் சுகுமார் ப்ரோ, உங்க கண்டிப்பா சுகுமார் ப்ரோ நீங்க ஒன் டைம் பாக்கலாம். நான் இப்பயும் அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ரொம்ப டீசென்ட்டா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஆனா கான்செப்ட்னு இருக்குல்ல, கோர் கான்செப்ட் இந்த ஆட்டோமொபைல்ஸ் வச்சு என்னப்பா ஒரு 2-3 சீன்ல வருமாப்பா, ஏன்பா இப்படி பண்ற? இல்ல பரணி, இருங்க பரணி. ஏதோ 1-2 மோகன் இருக்கனாலதான் ஏதோ 1-2 மகுடம்ங்கிற மாதிரியான படங்கள் ரெடி ஆகுது. விடுங்க, அதான் நம்ம கேட்போம். ஒண்ணு அங்கிப்பாங்களேன். உங்களுக்கு படம் பிடிக்கல, எனக்கு படம் பிடிக்கல, மோகனுக்கு படம் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது கூட நான் ஒத்துக்குவேன் ப்ரோ. அவர் படம் பார்த்துட்டு பேசுறாரு மோகன், நான் ஒத்துக்குவேன். படம் பார்த்துட்டு நீ 5 out of 5 கூட நீ கொடு, நான் ஒத்துக்குவேன், நான் பேசவே மாட்டேன். ஆனா படமே பார்க்காம அந்த படம் நல்லாதான் இருக்கும்னு சொல்லி ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் லைட்டா அது காண்டாவது. விஷால் மினிமம் ஆமா இருந்தாரு, இந்த படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடியே இருக்கு. பாரதி விடுங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம். நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு சந்திப்போம். ஓகே, பை.